கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யுஎஸ்ல இருக்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிட்ட நான் ஃபோன்ல பேசிட்டு இருந்தேன். அப்ப கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் அவ சொன்னா, "நான் வந்து ஜாப் மாறலான்னு இருக்கேன்டா" அப்படின்னு சொன்னா. நான் உடனே "ஏன்டா மாறுற? எதுவும் டீம்ல எதுவும் பிரச்சனையா? இல்லன்னா விசா இஷ்யூஸ் மாரி ஏதாச்சும் இருக்கா?" அப்படின்னு மாரிலாம் கேட்டிருந்தேன். அப்போ அதுக்கு அவ சொன்னா, "விசா இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லடா. சம்பளம் பத்த மாட்டேங்குது" அப்படின்னா. 2 நிமிஷம் யோசிச்சுட்டு, "என்னடா சம்பளம் பத்தலன்னா ஏன் இப்ப எவ்வளோ வாங்குற? நல்லா தானே நீ வாங்கிட்டு இருக்க" அப்படின்னு சொன்ன அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவ சொன்னா, "ஒரு மாசத்துக்கு ஒரு $10,000 வரும்டா" அப்படின்னு சொன்னா. 2 நிமிஷம் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது! நம்ம வந்து இங்க பாதி சம்பளம் தான் அதுல வாங்கிட்டு இருப்போம். அதிலேயே நம்ம வந்து நமக்கு மோர் தென் எனஃப் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இந்த வேலைய நம்ம விட்டுட்டு நம்ம புதுசா ஸ்க்ராட்ச்ல இருந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கோமே. நம்ம பண்றது ஒரு வேளை தப்பா? நம்ம தான் வேற ஒரு வேர்ல்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? அப்படின்னு வேற நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த குழப்பத்த ஒரு சைடுல தள்ளி வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கதைய படிச்சேன். அந்த கதை என்னதுன்னா, 2 நண்பர்கள் சின்ன வயசுல ஒண்ணா வளர்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க 2 பேரும் ஒரு ஒரு பாதையில பிரிஞ்சு போயிடுறாங்க. 15 வருஷம் கழிச்சு அந்த 2 நண்பர்களும் திருப்பி மீட் பண்றாங்க. அவங்க மீட் பண்ணும்போது சாதாரணமா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு நண்பர் ஒரு துறவி ஆயிடுறாரு. அண்ட் இன்னொரு நண்பர் ராஜாக்கு ஒரு பெரிய மந்திரி பதவியில இருக்காரு. அந்த மந்திரியா இருக்க நண்பர், இந்த துறவியா இருக்க நண்பருடைய ஏழ்மைய பார்த்துட்டு, அவர் "ஏன் நீ இப்படி வந்து கஷ்டப்பட்டு கூழும் கஞ்சிலயும் வாழ்ந்துகிட்டு இருக்க? நீ வா என் கூட வந்து நீ ராஜாக்கு வேலை பார்த்தேன்னா, நல்லா தினமும் விருந்து சாப்பிட்டு சுகமா இருக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த துறவி சொல்றாரு, "நீ கூழும் கஞ்சியும் குடிச்சு பழகிட்டேன்னா, ராஜாக்கு நீ சேவை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் உனக்கு இருக்கவே இருக்காது" அப்படின்னு சொல்றாரு. இந்த கதைய நான் ஜே.எல். காலின்ஸ்ன்னு ஒரு ஃபைனான்ஸ் ஆத்தரோட புக்ல தான் படிச்சேன். அந்த புக்ல 300 பக்கத்துக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட்னா என்ன? கெட்ட இன்வெஸ்ட்மென்ட்னா என்ன? எப்படி நீங்க சீக்கிரம் ரிட்டயர் ஆகலாம்? எப்படி நீங்க பணம் சீக்கிரம் சம்பாதிக்கலாம்? அப்படின்ட்டு பல வழிகள சொன்னாலுமே, அவர் இந்த கதை முதல்லயே இந்த கதைய வச்சு தான் அவர் ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாருமே இந்த மந்திரியோ, இல்ல துறவியோ இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு இடத்துல தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நெறைய பேரு அவங்களோட கம்ஃபர்ட்டுக்காக ராஜா என்னென்னலாம் சொல்றாரோ செஞ்சு, இந்த மந்திரியோட வாழ்க்கைய தான் வாழுவாங்க அப்படின்னு சொல்றாரு. துறவியோட வாழ்க்கைக்கு போறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்றாரு. ஆனா லைஃப்போட உண்மையான சாட்டிஸ்ஃபாக்ஷன் இந்த துறவியோட வாழ்க்கைக்கு பக்கத்துல தான் இருக்கும். ஏன்னா, அங்க தான் உண்மையான ஃப்ரீடம் இருக்கு. என்னோட கதையிலேயே எனக்கு கன்டெயின்மென்ட் வர்றதுக்கான ரீசன் மெயினா என்ன இருந்துச்சுன்னா, நான் காலேஜ் முடிச்சு வேலை இல்லாம இருந்தப்ப, என்னைய ரூ. 5,000க்கும், ரூ. 10,000க்கும் தான் மாசத்துக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில எனக்கு கிடைச்ச வேலை கூட அன்னைக்கு மாசத்துக்கு ரூ. 16,000 மட்டும் தான். ஆனா அந்த ரூ. 16,000யுமே எனக்கு அன்னைக்கு ரூ. 6,000 நான் சேர்த்து வச்சு, என்னால ஒரு நல்ல சேவிங்ஸ கடைசியில ஜெனரேட் பண்ண முடிஞ்சுச்சு. அண்ட் இன்னைக்கு எனக்கு இருக்க மனப்பான்மைக்கு, அன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம ரூ. 16,000 வச்சுட்டே நம்ம சந்தோஷமா இருந்தோம். இன்னைக்கு இது போனா என்ன? என்ன இருந்தாலும் நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் தான். இந்த கதையும் எல்லாரும் துறவி ஆகணும் அப்படின்றதுக்கான கதை கிடையாது. உங்க ஆடம்பரத்துக்காக உங்க சுதந்திரத்த விட்டுக் குடுத்துறாதீங்க அப்படின்றதுக்கு தான் இந்த கதை சொல்றாங்க. இதே மாரி இன்னும் நெறைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் நீங்க படிக்கணும்னா, மறக்காம என் நியூஸ் லெட்டருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அகைன் நியூஸ் லெட்டர நீங்க வர இமெயில்ல கன்ஃபார்ம் பண்ணா மட்டும் தான் அடுத்த நியூஸ் லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அண்ட் அகைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சோ தட் யூடியூப் இதே வேல்யூவ மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணும். அடுத்த வீடியோல சந்திப்போம்.